Hi students, now we are discussing today topic bases. We already known what is acid properties and how to call acid name, acid meaning and then acid properties uses we already discussed that previous classes. Now let me start what is base this topic. Acid டாப்பிக்கோட ஆப்போசிட் தான் பேசிக் டாபிக் ஓகேங்களா. ஸோ ஆசிட் அண்ட் பேசஸ் வந்து த இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அவர் லைஃப் இந்த போத் ஆர் பிளேட் இன் ஹீரோயிசம் இன் அவர் லைஃப் ஓகேவா. ஸோ இந்த ஆசிட் பேஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று நம்ம லைஃப்பில். அது எந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஆசிட் அப்படின்ற டாப்பிக்கை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பேசஸ் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. So we use soap for bathing as well as washing. Soap or slippery in nature. அதாவது நம்ம டெய்லி வந்து சோப் யூஸ் பண்ணுவோம். மார்னிங் வேக்கப் ஆனோன்னா நம்ம வந்து பாத்திங் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை நம்மளோட ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காகட்டும் மற்றதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஒன்று கிளாத் வாஷிங், இன்னொன்று பாத்திங் ஓகேங்களா. ஸோ இதுக்காக பயன்படுத்தக்கூடிய சோப்பில் நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஸ்லிப்பரி நேச்சர், அதாவது வளவளன்னு இருக்கக்கூடிய தன்மையை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா அப்சல்யூட்லி ரைட். அந்த சோப்பு வந்து எப்படி தான் இருக்கும், ரொம்ப வளவளன்னு தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த வளவளப்பு தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னா, டூ யூ நோ வை, என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? Soaps are slippery due to the presence of base. A base are a chemical substance that are corrosive and bitter in taste. அதாவது அந்த வளவளப்பு தன்மைக்கு காரணம் என்ன, அதில் பேஸ் இருக்கிறது தான் ஓகேங்களா. எப்படி ஆசிட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெமனில் ஆசிட் இருக்கனால தான் லெமன் நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது நமக்கு அந்த அரிக்கக்கூடிய தன்மை கையில் ஏற்படுதோ, அதே மாதிரி தான் பேஸ் அப்படின்றது இந்த சோப்பில் இருக்குது ஓகேவா. ஸோ பேஸ் எடுக்கங்காட்டி தான் அந்த சோப்பு வளவளன்னு உருவாக்க முடியும் ஓகேங்களா. அந்த இப்போ நுரை வர்றதுக்காக, அந்த ஃபோம் வர்றதுக்காக ஒரு இது நம்ம அதை கெமிக்கல் ஆட் பண்ணுவோம். அழுக்கு போகிறதுக்காக அதில் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவோம். அந்த வளவளப்பு தன்மைக்கு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. நமக்கு தெரியும் ஆசிட் அப்படின்றது அதுக்கு என்ன நேச்சர் இருந்தது, கரோசிவ் இன் நேச்சர். ஸோ போத் ஆர் சேம் ஓகேங்களா. ஆசிட் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் இந்த இதில் பாயிண்டில் ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா. ஸோ அந்த பேஸுக்கும் அரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆசிட் இன் சோ டேஸ்ட், ஆப்போசிட் பேஸ் இன் பிட்டர் டேஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது காரம் அப்படின்றது என்ன டேஸ்ட்டில் இருக்கும், கசப்பு சுவையில் இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எ லாட் ஆஃப் ப்ளீச்சர்ஸ், சோப்ஸ், டிடர்ஜென்ட், டூத்பேஸ்ட் எக்ஸெட்ரா கண்டைன் பேசஸ். இது மட்டும் கிடையாது, பேஸுன்றது சோப்பில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, நிறைய திங்ஸில் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீச்சர்ஸ் அப்படின்றது நம்ம இது பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ளீச் ஆகட்டும், இல்லை வீட்டில் டிடர்ஜென்ட் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது இந்த பாத்ரூம் யூஸஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ப்ளீச் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே பேஸ் இருக்குன்றாங்க. அண்ட் தென் சோப், நீங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் சோப் எடுத்துக்கோங்க, சோப்போட பேர் தான் மாறுமா ஒழிஞ்சு அதில் கண்டிப்பாக அதில் கண்டென்ட்டு, முக்கியமான கண்டென்ட் என்னவாக தான் இருக்கும், பேஸ் தான் அப்படின்றாங்க ஓகேங்களா. அண்ட் தென் டிடர்ஜென்ட், ஐ செட் நவ் என்னன்னு சொல்லியிருக்கேன், நம்மளோட துணி துவைக்கக்கூடிய டிடர்ஜென்ட் பவுடர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேமில் இருக்கட்டும், பட் அதில் என்ன தான் இருக்கும், பேஸ் இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் டூத்பேஸ்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டூத்பேஸ்ட் பல்பொடி ஓகேங்களா. ஸோ அதில் பேஸ் தான் இருக்குது. அது எதனால் அப்படின்னு நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், இட் கண்டைன்ஸ் டு acid which release hydrogen ions in water, bases release hydroxide in water. நமக்கு தெரியும் ஆசிட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஆசிட் ரிலீஸ் இன் ஹைட்ரோஜன் அயான். ஃபார் எக்ஸாம்பிள் we take a hydrochloric acid HCl, we dissolved the water formula H2O, so we get the product. அந்த HCl அப்படின்றதில் எந்த மாதிரி பிரியும், H ப்ளஸ் தனியாக பிரியும், Cl மைனஸ் தனியாக பிரியும் ஓகேங்களா. ஸோ H ப்ளஸ் அயான் we get a product okay. So this is called acid இல்லைன்னா ஹைட்ரஜன் அயான்ஸ் ஓகேவா. பட் இந்த பேஸ் அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதே வாட்டரில் டிசால்வ் பண்ணும் பொழுது ஆசிட் வந்து ரிலீஸ் இன் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஓகேவா.
இங்கே பேஸில் we get OH மைனஸ். ஓகேங்களா? ஸோ OH மைனஸ் OH இருக்கக்கூடியது தான் பேஸு. அதை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது we get a OH மைனஸ் ஹைட்ராக்சைடு அயான். இட்ஸ் கால்ட் ஹைட்ராக்சைடு அயான். ஓகே, பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH and potassium hydroxide KOH. திஸ் இஸ் அ பேஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சோப்பில் கண்டிப்பாக இருக்கும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்மளோட பாத்திங் சோப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணும் பொழுது இது எந்த மாதிரி பிரியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது சோடியம் ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் பிரியும். ஓகேங்களா? KOH அப்படின்றது K ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் பிரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வெறுமனே H ப்ளஸ்ஸை கொடுத்ததுன்னா அது ஆசிட்டு, இந்த மாதிரி OH மைனஸை கொடுத்ததுன்னா அது பேஸ். ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், வாட்டர் சால்யூபிள் பேசஸ் ஆர் கால்ட் ஆல்கலீஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டரில் கரையுது இல்லையா, வாட்டரில் கரையக்கூடிய அந்த பேஸுக்கெல்லாம் என்னென்னு பேர் சொல்கிறாங்கன்னா, இன்னொரு புதுசாக ஒரு நேம் ஆல்கலீஸ் அப்படின்றாங்க. ஆல்கலீஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் அந்த காரத்தன்மை இருக்கக்கூடிய சில அப்படின்னு. ஓகேவா? அதாவது வாட்டரில் கரையக்கூடியதும் இருக்குது, வாட்டரில் கரையாததும் இருக்குது. ஓகே, அதனால் இந்த வாட்டரில் கரையக்கூடிய நேச்சர் இருக்கக்கூடியதெல்லாம் ஆல்கலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பேசஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆர் ஹைலி soluble in water and hence they are called alkalis. நான் இப்போ தான் சொன்னேன் வாட்டரில் வந்து கரையக்கூடியதுன்னு. அந்த வாட்டர்லேயே அதிகப்படியாக கரையக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது சுகர் எடுத்திருக்கோம் அண்ட் குளுக்கோஸ் எடுத்திருக்கோம். எது சீக்கிரம் கரையும் அப்படின்னா குளுக்கோஸ் தான் சீக்கிரம் வாட்டரில் டிசால்வ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் பாருங்கள், அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா இங்கே பார்த்துட்டோம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா இங்கே பார்த்துட்டோம். நமக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு தெரியணும் இல்லையா? பாருங்கள், இது கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. ஓகேங்களா? ஸோ இது நாலுமே சீக்கிரமாக கரையக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதனால் இட்ஸ் கால்ட் ஆல்கலீஸ். ஓகே, ஆல்கலீஸ் அப்படின்ற ஒரு நேமில் அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு 1 மார்க். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. அடுத்து பாருங்கள், certain chemical substance which do not release hydroxide ion when dissolved in water also behave as bases. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, OH மைனஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது OH மைனஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான், அந்த கெமிக்கல்ஸ் மட்டும்தான் பேஸ் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. OH மைனஸை ரிலீஸ் பண்ணாத சில பேஸஸும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் அப்படின்றது NaCO3. ஓகேங்களா? சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது NaHCO3. கால்சியம் கார்பனேட் அப்படின்றது CaCO3. ஓகேங்களா? இது மூணு என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் சோடியம் கார்பனேட் அப்படின்னா நம்மளோட வாஷிங் பவுடருக்கு இன்னொரு நேம் தான். அந்த டிடர்ஜென்ட் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் தான் சோடியம் கார்பனேட்டு. அதோட நம்மளோட கெமிஸ்ட்ரி நேமில் சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் அதுவும் என்ன அப்படின்னா நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுறையா சமையலுக்காக என்ன சொல்கிறது, சோடா உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மாவாட்டினதுக்கப்புறம் இட்லி தோசை ஊற்றுற போது மாவாட்டினதுக்கப்புறம் அதில் சோடா உப்பு வீட்டில் போடுவாங்க. வீணா வீட்டில் அம்மாட்ட விசாரிச்சு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து கால்சியம் கார்பனேட் அப்படின்றது அதுவும் ஒன்றும் இல்லை, நம்ம சுண்ணாம்பு. ஓகேங்களா? இந்த சுண்ணாம்பு பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க காமன் பேசஸ் இன் சம் ப்ராடக்ட்டு. நிறைய பேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பேஸ் எல்லாம் எதில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு எதில் இருக்கும் அப்படின்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா. அதாவது நம்ம இந்த சிலைகள் வடிப்பதற்கு உருவாக்கக்கூடிய அந்த இதில் அந்த மில்க் ஆஃப் மெக்னீஷியாவில் இருக்கும். இல்லை அப்படின்னா மெடிசன்ஸ், அதிகப்படியான அந்த அல்சரை குணப்படுத்தக்கூடிய மெடிசன்ஸில் முக்கால்வாசி இந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுது. ஓகேங்களா? அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு. வி ஆல்ரெடி செட் டிடர்ஜென்ட். ஓகேவா? நமக்கே தெரியும், நம்மளே சொல்லியிருக்கோம். ஸோ எதில் இருக்குது? டிடர்ஜென்ட்டில் இருக்குது. அமோனியம் ஹைட்ராக்சைடு எதில் இருக்குன்னா சொல்யூஷன் ஃபார் கிளீனிங் விண்டோஸ். இப்போ நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணுற மாதிரி டிஸ்இன்ஃபெக்டண்ட்டுக்காக, அதாவது சின்ன பாக்டீரியாவை கொள்றதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியாத பொருள்களை இது பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி விண்டோ க்ளீன் பண்ணக்கூடிய சொல்யூஷனில் அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு எதில் இருக்குது? லைம் வாட்டர், அதாவது சுண்ணாம்பு தண்ணி. வீட்டில் வெள்ளை அடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா, சுண்ணாம்பு அடிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில். ஓகேவா? அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது சோப்பில் இருக்குது. ஓகே, பாருங்கள், இது டூயூனோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, சோடியம் கார்பனேட் அப்படின்றது ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, Na2CO3. இதை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா கமர்ஷியலி கால்டு வாஷிங் சோடா. ஸோ வாஷிங் சோடான்னு கேட்டாலும் அது சோடியம் கார்பனேட்டுன்னு தெரியணும், அதோட ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், சோடியம் பைகார்பனேட் NaHCO3. இட்ஸ் அ கமர்ஷியலி கால்டு பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா அப்படின்றது சோடாப்புன்னு சொன்னோன்னா, ஸோ வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடியது. மேலே பயன்படுத்துறது சலவை சோடா, கீழே பயன்படுத்துறது சமையல் சோடா. ஓகேவா? ஸோ அது வந்து வாஷிங் சோடா அப்படின்னு சொல்கிறோம், இதை வந்து பேக்கிங் சோடான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த பேக்கிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சாஃப்ட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம கேக்லாம் பேக் பண்ணுறோம் இல்லையா, அதில் கேக்லாம் ரொம்ப சாஃப்டாக வரதுக்கு இந்த சோடாப்பு தான் போடுவாங்க. ஓகேவா? இந்த பூரி மாவுலெல்லாம் சோடாப்பு போட்டாங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், காஸ்டிக் சோடா இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் காஸ்டிக் பொட்டாஸ் இஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஒன்றும் இல்லை, நம்ம துணி துவைக்கிற சோப்பு இருக்கு இல்லையா, அதை காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் பொட்டாஸ்ன்னு சொல்கிறது நம்மளோட குளிக்கிற சோப்பு, KOH. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பேஸ்னால் என்ன, அதில் அல்கலி தண்ணியில் கரையக்கூடியது, இது அந்த ஹைட்ராக்சைடு OH மைனஸ்ன்னு வரக்கூடியதெல்லாம் தண்ணியில் கரையக்கூடியது. அப்படி இல்லை அப்படின்னா மீதியெல்லாம் இந்த சைடு வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அல்கலீஸ் அப்படின்றது என்ன, வாட்டரில் டிசால்வ் ஆகிறது எது, வாட்டரில் டிசால்வ் ஆகாமல் எக்ஸப்ஷன் கேஸாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், we having two properties, one physical property and another one chemical property. Physical property is nothing but fully we discussing that nature only. அதுக்கு கலர் இருக்குமா, கலர் இருக்காதா, அது என்ன டேஸ்ட்டு, எதை எதுவாக மாற்றும், அந்த மாதிரி பார்க்கக்கூடியது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அந்த பேஸ் வந்து ரியாக்ட் டு அனதர், வி கெட் அ நியூ ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அந்த பேஸ் வந்து வேறு ஏதாவது கூட ரியாக்ட் ஆகிட்டு புதுசாக வேறு ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ அதை பற்றி பார்க்குறதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நவ் வி ஆர் லெட் வி ஸ்டார்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. Bases generally exist in solid state, but some bases exist in liquid state. அதாவது ஆல் பேசஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், திட நிலைமையில் தான் இருக்கும். பட் 1 or 2 வந்து எந்த மாதிரி இருக்கும்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பேசஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்போது இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடெலாம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்றும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது இந்த மாதிரி சூடம் மாதிரி இருக்கும். வீட்டில் கேம்பர் பயன்படுத்துகிறோம் இல்லையா, சாமி கும்பிடத்துக்கு சூடம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சாலிட் ஸ்டேட்டு. பட் இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடெலாம் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பேசஸ் கிவ் சோப்பி டச் ஒன்லி இன் அக்வாஸ் மீடியம், நாட் இன் ட்ரை நேச்சர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேசஸ்லாம் இருக்குல்ல, அது சாலிடாக இருக்கட்டும், அது லிக்விடை விட்டுருங்க, சாலிடாக இருக்கும் பொழுது, அந்த ட்ரையாக இருக்கும் பொழுது, ட்ரையாக இருக்கும்போது அதை நம்ம டச் பண்ணோன்னா நமக்கு அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. பட் அது கூட வாட்டர் கொஞ்சம் ஆட் ஆகிடுச்சுனாலோ, இல்லை இப்போ நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடை நீங்கள் கையில் எடுத்து வச்சுருக்கீங்க, அது நீங்கள் கை வந்து வேர்க்க ஆரம்பிச்சது, ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த ஈரத்துக்கூட சேர்ந்து நம்ம கை வந்து ரொம்ப வளவளப்பாயிடும். ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும் பொழுது, இல்லை அக்வாஸ் மீடியமாக இருக்கும் பொழுது, அதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருந்தது அப்படின்னாலே அது வந்து டச் பண்ணும்பொழுது ரொம்ப வளவளன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சோப் ஃபீல் வரும் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து அதனால தான் அதை சோப்பில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், இட்ஸ் அ பிட்டர் டேஸ்ட்டு. ஐ நோ. ஓகே, சரி, வினோ, நமக்கு தெரியும் அது என்னது பிட்டர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பேசஸ் ஆர் கரோசிவ் இன் நேச்சர் வென் come in contact with the skin frequently they form painful blisters. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரோசிவ் இன் நேச்சர், ஆசிட்க்கும் அதே நேச்சர் தான் இருக்குது, அதாவது அரிக்கக்கூடிய தன்மை, ஒரு இச்சிங் ஏற்படுத்தக்கூடிய தன்மை. ஓகேவா? ஸோ பேஸ் எதுலெல்லாம் இருக்கோ அதை நம்ம அதையும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்னவாகும், அரிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதோட இது அதிகமாக இருந்தது அப்படின்னா, நமக்கு கான்டாக்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை பாதிக்கும். எந்த மாதிரி அப்படின்னா பிளிஸ்டர்ஸ் ஏற்படுத்தும். பிளிஸ்டர்ஸ்ன்றது கொப்புளங்கள், நமக்கு சின்ன சின்னதாக கொப்புளம் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுண்ணாம்பில் வந்து பேஸ் இருக்குது. வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கிறவங்க இப்போ நம்மக்கிட்டெல்லாம் சுண்ணாம்பை ஹேண்டில் பண்ண விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா
அதை நமக்கு தொட்டாலே நமக்கு அது சேராத போய் அந்த பேஸ் வந்து அதிகப்படியான பேஸ் இருக்கனால நமக்கு என்ன ஆகிடும், கொப்பளம் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து சுண்ணாம்பு தொட நம்ம விட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, டிடர்ஜென்ட் இருக்குல்ல வீட்டில், அந்த டிடர்ஜெண்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு வாட்டரில் பிடிச்சோம் அப்படின்னாலே அது ஹீட்டு கொடுக்கும். அதுவும் இல்லாத நம்ம அதிகமாக சோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கையெல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த நேச்சர் அதுக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், பேசஸ் ஆர் ஜென்ரலி கலர்லெஸ். அதுக்கு கலர் கிடையாது. பேசஸ் ஆர் சேஞ்ச் த கலர் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் ரெட் லிட்மஸ் பேப்பர் டு ப்ளூ. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஆசிட் பார்த்தோம், ப்ளூ கன்வெர்ட் ரெட்டுன்னு சொல்லிட்டு, இது ரெட் கன்வெர்ட் ப்ளூ. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். 6th to 10th வரைக்குமே இந்த 1 மார்க்கை படிப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. அதை தவிர மீதி அந்த இது வந்து நேச்சுரல் அந்த லிட்மஸ் பேப்பரை கூட காண்டாக்ட் பண்ணி மாறுத்தது. இன்னொன்று வந்து செயற்கையாக தயாரித்த கெமிக்கல்ஸ் கூட மெத்தில் ஆரஞ்ச், ஃபினாப்தலின் கூடலாம் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? மெத்தில் ஆரஞ்சு கூட எல்லோவும், ஃபினாப்தலின் கூட பிங்க் கலரும். உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். அதுவும் இல்லாத நேச்சுரலாக இண்டிகேட்டர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, ஆசிட் பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் செஞ்சுருந்தீங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்போனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் தனியாக என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த வீடியோ சென்ட் பண்ண சொல்லி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பேசஸ் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிக் இன் அக்வா சொல்யூஷன். அதாவது ஆசிட்டுக்கும் அதே தன்மை தான் பார்த்தோம். போத் ஆர் கண்டக்ட் இன் எலக்ட்ரிசிட்டி இன் அக்வா சொல்யூஷன். அதாவது வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிட்டு இருக்கும்பொழுது, அது நார்மலாக இருக்கும்பொழுது வெறும் கெமிக்கல்ஸாக இருக்கும்பொழுது அது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. பட் அதை வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூலயமா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? எடுத்து பாருங்கள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன் வித் மெட்டல், அடுத்து ரியாக்ஷன் வித் நான் மெட்டல் ஆக்சைடு, அடுத்து அமோனியம் சால்ட் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெட்டல் நான் மெட்டல் அப்படின்றது ஆப்போசிட் நமக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம 8th ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் மெட்டல், வாட் இஸ் நான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, மெட்டலோட நேச்சர்ஸ் என்ன, நான் மெட்டலோட நேச்சர் என்னென்னு. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா மெட்டல்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மெட்டல் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது பேஸ். ஓகேங்களா? ஸோ மெட்டல் கூட பேஸ் ரியாக்ட் ஆகிட்டு, அதாவது எதோட இன்னும் ஆட் பண்ணுறோம், வாட்டர் கூட ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சோடியம் அலுமினேட் கிடைக்குது. அதாவது ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டல்ஸ் டூ நாட் ரியாக்ட் வித் bases. Metals like aluminium and zinc react with base. அதாவது எல்லா மெட்டலுமே நமக்கு பேஸ் கூட ரியாக்ட் ஆகாது. பட் இந்த அலுமினியமும் ஜிங்க்கு மட்டும் ரியாக்ட் ஆகும். அப்போ இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு 1 மார்க்கு. அப்போ அலுமினியமும் ஜிங்க்கு மட்டும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வாட்டர் கூட ஆட் பண்ணி ரியாக்ட் பண்ணோன்னா அதோட சோடியம் அலுமினேட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஹைட்ரஜன் கேஸாக வெளியே கொடுக்கும் அப்படின்றது தான் இதோட ஸ்டெப். ஓகே. அடுத்து நான் மெட்டல் ஆக்சைடு. நான் மெட்டல் அப்படின்றது மெட்டலோட ஆப்போசிட் தான் நான் மெட்டல். அந்த நான் மெட்டல் கூட ஆக்சிஜன் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நான் மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரீவியஸில் 1 யூனிட் டாப்பிக்கில் பார்த்தோம், ஆக்சிஜன் வந்து சேர்றதை பொறுத்து, மற்ற மெட்டல் கூடயும் நான் மெட்டல் கூடயும் அதை ஆட் ஆகிறத பொறுத்து, அதோட கவுண்டிங்கை பொறுத்து 8 8 ஆக்சைடு அந்த மாதிரி நேம் கொடுக்குறது கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ், ஜஸ்ட் ரிவைஸ். ஓகே, ரிமெம்பர். ஓகே. அடுத்து பாருங்கள், அந்த கார்பன் டை ஆக்சைடு கூட சோடியம் ஹைட்ராக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது, அதாவது ஆல் கேஸஸ் ஆர் கால்டு நான் மெட்டல் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ CO2 அப்படின்றது ஒரு கேஸு, அது நான் மெட்டல் தான். அப்போ நான் மெட்டல் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு சால்ட்டு, சோடியம் கார்பனேட் அப்படின்ற சால்ட்டையும் வாட்டரையும் ரிலீஸ் பண்ணுது. சோடியம் கார்பனேட் அப்படின்றது இப்போ தான் நம்ம சொன்னோம். சோடியம் கார்பனேட் அப்படின்றது சலவை சோடா. ஓகேங்களா? ஸோ சலவை சோடா இந்த மூலிமா ரெடி பண்ணலாம். அடுத்து அமோனியம் சால்ட்ஸ். அமோனியம் சால்ட்ஸ் அப்படின்றது அமோனியம் குளோரைடு, அந்த அமோனியம் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடை நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னா நமக்கு சோடியம் குளோரைடு ப்ளஸ் அமோனியா வந்து வெளியே போயிடும். அமோனியான்றது ஒரு கேஸ், வாலட்டைல் கேஸ், ஆவியாகக்கூடிய கேஸ், அது வெளியே போயிடும். பட் வாட்டர் ரிலீஸ் பண்ணும். சோடியம் குளோரைடு அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் நம்மளோட காமன் சால்ட்டு, நம்ம டெய்லியும் சாப்பாட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய உப்பு. ஓகேங்களா? ஸோ இதை கொடுக்குதுன்றாங்க. இதுதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க்கு. அதாவது ஆசிட்க்கும் பேஸுக்கும் சம் பாயிண்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், தே ஆர் கரோசிவ் இன் நேச்சர், போத் ஆர் கரோசிவ் இன் நேச்சர். ஆசிட் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் ரெண்டுமே அரிக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. லெமனை ஹேண்டில் பண்ணாலும் சரி, இல்லை டிடர்ஜென்ட்டோ சோப்போ அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம கைக்கு வந்து அந்த அரிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அடுத்து தே அண்டர்கோ
அயானைசேஷன் இன் அக்வாஸ் சொல்யூஷன், அதாவது ரெண்டுமே என்னவாகுது, வாட்டரில் கரையக்கூடியது தான். ஒன்று ஹெச் ப்ளஸை கொடுக்கும், இன்னொன்று OH மைனஸை கொடுக்கும். ஓகேவா, எடுத்து பாருங்கள். தே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் அக்வா சொல்யூஷன். ஸோ போத் ஆர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது வாட்டரில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணி வச்சுருக்கும் பொழுது ரெண்டுமே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடியது தான். அடுத்து தே அண்டர்கோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், ரெண்டுமே சேர்ந்து நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஆசிட்டு ஹெச் ப்ளஸை கொடுக்கக்கூடியதா, பேஸு OH மைனஸை கொடுக்கக்கூடியதா, இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்கும்னா H2O. ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா, பாருங்கள் 2 H இருக்குது, ஒரு O இருக்குது. ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனாக வாட்டராக மாறிடும். ஓகேவா, ஓகே பாருங்கள், அது டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அதோட ஒற்றுமை பார்த்துட்டோம், டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஆசிட் பாருங்கள், H ப்ளஸ் அயான்ஸை வாட்டரில் கொடுக்கக்கூடியது, பேஸு OH மைனஸ் அயான்ஸை கொடுக்கக்கூடியது. ஆசிட் என்ன டேஸ்ட்டு, சோர் டேஸ்ட். பேஸ் என்ன டேஸ்ட்டு, பிட்டர் டேஸ்ட். ஓகே, அடுத்து ஃபியூ ஆசிட்ஸ் ஆர் இன் சாலிட் ஸ்டேட், அதாவது நமக்கு கொஞ்சம் ஆசிட் மட்டும்தான் சாலிடில் இருக்குது, மீதி எல்லாம் லிக்விடில் இருக்குது. இதில் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த பேசஸ் ஆர் சாலிட் ஸ்டேட்டு. இது ஆப்போசிட், எல்லாமே சாலிடில் இருக்குது, ஒரு ஃபியூ தான் வந்து என்னவாக இருக்கும், லிக்விடாக இருக்கும். ஓகேவா, அடுத்து ஆசிட்ஸ் டர்ன் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டு ரெட். ஸோ இது வந்து கலர் இண்டிகேட்டர் வந்து என்னவா மாற்றுது, லிட்மஸ் பேப்பரை ப்ளூ டு ரெட்டாக மாற்றுது. இது ஆப்போசிட், ரெட் டு ப்ளூவாக மாற்றும். ஓகேங்களா, ஓகே ரைட்டு, இது டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து யூனிக் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துட்டோம், டிஃப்ரென்ஸும் பார்த்துட்டோம். அடுத்து யூசஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ்ட் இன் மேக் பாத்திங் சோப். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா ஃபார்முலா என்ன, KOH. யூஸிங் இன் பாத்திங் சோப்னு சொல்லிட்டோம், அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் மேக் அ வாஷிங் சோப். நம்ம கிளாத் வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, NaOH. ஓகே, அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் பேப்பர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் மெடிசன்ஸ். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வாஷிங் சோப்பில் மட்டும்தான் இருக்குன்னா இல்லை, நிறைய யூசஸில் இருக்குது. பேப்பர் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை துணிகள் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை மெடிசன் ரெடி பண்ணுறதுக்கு கூட சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுதுன்றாங்க. ஓகேங்களா, அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங். ஒயிட் வாஷிங் அப்படின்றது இந்த சுண்ணாம்பு அடிக்கிறது தான். ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு இதில் பயன்படுது, ஏன்னா சுண்ணாம்புக்கள் அப்படின்றதே கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடு தான். ஓகேங்களா, அடுத்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஆர் யூஸ்ட் இன் ஆன்டாசிட் டு க்யூர் அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அல்சர் ப்ராப்ளம் அப்படின்றது ஆசிட்டால் ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் நம்மளோட அந்த இறப்பையில் என்ன சுரக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது. ஸோ அதோட காரணமாக தான் அல்சர் உருவாகுது. அதை வெளியிலிருந்து குணப்படுத்தணும்னா நம்ம மெடிசனால் தான் முடியும். ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்னா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய மெடிசன் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து உள்ளே போய்ட்டு க்யூ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து அமோனியா ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சரிங் ஃபர்டிலைசர், நைலான், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர். அமோனியா ஹைட்ராக்சைடு அப்படின்றது நமக்கு உரங்கள் தயாரிக்க, செயற்கை துணி தயாரிக்க, பிளாஸ்டிக் தயாரிக்க, ரப்பர் தயாரிக்கலாம் உதவுது. இங்கே பாருங்கள்,